அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் தேவனாகிய கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு நேராக அழைத்து சென்ற இந்த யாத்திரையை குறித்து நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். அதில் அநேக போராட்டங்கள், அநேக சூழ்நிலைகள் அவைகளை இந்த ஜனங்கள் ஏற்படுத்தின போதும் அவர்களுக்காக இந்த மோசே பல முறை பல சூழல்களை மன்றாடி அவர்கள் எப்படியாகிலும் அந்த கானானுக்குள் அழைத்து சென்று விட வேண்டும் என்று முயற்சித்த அந்த பாதை, அந்த யாத்திரையை தான் நாம் தியானித்து வருகிறோம். அதில் ஒரு பகுதியாகிய இந்த அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது அங்கே 33ஆம் அதிகாரத்தினுடைய முதல் சில 3 வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தர் மோசேயை நோக்கி, இங்கே தேவனாகிய கர்த்தர் இந்த ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து வருகிறார். எகிப்திலே இவர்கள் அடிமைகளாக இருக்கிறாங்க. இவர்களால் செய்யக்கூடாத அளவிற்கு பாரமான சுமைகள் இவர்கள் மேல் சுமத்தப்படுகிறது. அதிலும் இவர்கள் என் தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கும்படி இவர்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்தில் இன்னும் அதிகமாக சித்திரவதை செய்யப்படுகிறார்கள். ஆனால் இவர்களை கர்த்தர் அழகாக விருது நடத்தி செங்கடலை கடந்து வரும்படி செய்து வழியிலே இவர்கள் கேட்டவைகள் எல்லாவற்றையும் இவர்களுக்கு கொடுத்து இவர்களுடைய பாதரட்சிகள் தெரிந்து போகாத அளவிற்கு இவர்களை கர்த்தர் அழகாக நடத்தி வருகிறார். ஆனாலும் இங்கே வசனத்தின்படி சொல்லப்படுகிறது, இவர்கள் எல்லாரையும் நான் துரத்தி விடுவேன், ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவிலே செல்ல மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் தேவனாகிய கர்த்தர் அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில நம்மை பொல்லாத காரியங்களிலிருந்து, பாவங்களிலிருந்து, விக்கிரகாராதனைகளிலிருந்து, அநேக சூழ்நிலைகளில் இருந்து நம்மை தப்புவித்து கொண்டு வந்திருக்கார். அந்த நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிற, நாம் பார்க்கிற, சந்திக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெரிதானவைகள் தான். அதிகமான நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்த்து வந்திருக்கிறோம். இவைகள் எல்லாம் சாத்தியப்படாதவைகளின் வாழ்க்கையில சாத்தியமாயிருக்கிறது என்று சொல்லி நாம் ஆச்சரியப்பட்டிருக்கிறோம். அவைகளுக்காக அநேக நேரங்களில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இருக்கிறோம், சந்தோஷப்பட்டிருக்கிறோம், கொண்டாடி இருக்கிறோம். ஆனால் இப்பொழுது அநேக போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்த்து வரும்போது, அநேக சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது கர்த்தர் காணாதவர் போல இருக்கிறார் என்று சொல்லி நாம் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறோம். அதுதான் இஸ்ரவேல் ஜனங்களில அந்த சூழ்நிலையில அங்கு ஏற்பட்ட காரியமாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், நான் ஒரு தூதனை அனுப்பி எனக்கு முன்பாக, உங்களுக்கு முன்பாக அனுப்பி இந்த ஜனத்தை எல்லாம் உங்களுக்கு விரோதமாக எழுப்புவேன். அவர்கள் உங்களை நிர்மூலம் பண்ணும்போது அவர்களை தடை செய்யாமல் நான் நிற்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு வித்தியாசமான ஒரு அனுபவம் பாருங்க. அவர் தான் நடத்தி வந்தார். நம்முடைய யோசனை என்னவாக இருக்கும்? என்னை எகிப்தில் சாக விடாமல், எகிப்தில் பாடுபட விடாமல் என்னை நடத்தி வந்த இந்த தேவனுடைய பொறுப்பு என்னை கானானிலே கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் இருக்கிறதேன்னு நினைப்போம். ஆனால் அப்படி அல்ல. கானானை நீ காண வேண்டும் என்றால் கர்த்தரின் கரங்களை நீ பிடித்து போக வேண்டிய அவசியம் இருக்கிறது. பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால் இந்த பிரயாணத்துல, இந்த விக்கிரகாராதனையிலிருந்து, பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட நாம் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில கர்த்தரை திருப்திப்படுத்தும்படியான பாதையில நடக்க வேண்டியிருக்கிறது. அப்படி நடக்காததுனால்தான் அவங்களுக்கு என்ன பேர் சொல்லப்பட்டிருக்கு? இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்மள அநேகம் பேர் இப்படிப்பட்ட கழுத்தை உடைய ஜனங்களாக தான் இருக்கிறோம். நம்மளுடைய அளவிற்கு, நம்முடைய எல்லைக்கு ஏற்றால் போல நாம் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக இருக்கிறோம். எல்லா காரியங்களும் நாம் செய்கிறது தான் சரி என்று நினைக்கிறவர்களாக இருக்கிறோம். நம்மை குறித்த மேன்மை உள்ள ஜனங்களாக இருக்கிறோம். தேவ வசனத்திற்கு புறம்பாய் நடக்கிறவர்களாக இருக்கிறோம். அதனால்தான் இவர்களை எழுப்பி விடுவேன், நான் உங்கள் பட்சத்தில் இருந்து அவர் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு தடை செய்ய மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் சரியாக பயன்படுத்தவில்லை என்றால், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சுயாதீனங்களை நீங்கள் சரியாக கையாளவில்லை என்றால், அவைகளிலே கர்த்தருக்கு திருப்திப்படுத்தும்படியான காரியங்களிலே நீங்கள் இல்லை என்றால், உன்னுடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் எதிர்பார்க்கிறபடி உன் வாழ்க்கை நடத்தப்படவில்லை என்றால், உனக்கு விரோதமாக எழுப்புகிற ஜனங்கள் நிர்மூலமாகும்படி கர்த்தர் கைவிடுவேன் என்று சொல்லுகிறார். உன்
கழுத்து எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பது கேள்வி. இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். துக்கமான இவ்வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டபோது, துக்கமான இவ்வார்த்தைகளை கேட்டபோது, நமக்கு இந்த வார்த்தை ரொம்ப சாதாரணமான வார்த்தை கிடையாது. நடத்தி வந்த மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமாய் நடத்தி வந்த இந்த தேவன் உங்களை நிர்மூலம் பண்ணும்படி நான் விட்டு விடுவேன் என்று சொல்லுகிற இந்த வார்த்தை துக்கமான வார்த்தை. நமக்கு அது கொஞ்சம் கூட சட்டம் பண்ணிக்கிறதே கிடையாது. பார்த்துக்கலாம் என்ன ஆகிற போது அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஆனால் வேதம் சொல்லுது இது துக்ககரமான வார்த்தை. என் தேவன் உங்களை அந்நியர் கைகளில் ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லுகிறது துக்கமான ஒரு வார்த்தை. நீங்கள் அதை குறித்து மகா ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாகிய உங்களை நான் இந்த ஜனத்தின் கைகளில் ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொன்னது அவர்களுக்கு துக்கமாக இருந்தது. அதனால் அதை கேட்டபோது ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டுக் கொள்ளாமல் துக்கித்துக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இந்த சூழலை நமக்கு காண்பிக்க அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். அநேக நேரங்கள் அப்படிதான் இருக்கிறோம். ஒரு சிறிய காரியத்துல கூட மற்றவர்களுக்காக நாம் விட்டு கொடுக்கிறவர்கள் இல்லை. எல்லாத்துலையும் நல்லவங்க தான் இருக்கிறோம், நல்லவர்களை போலதான் பேசுகிறோம். ஆனால் விட்டு கொடுக்கிற அனுபவம் நம்ம வாழ்க்கையில் இல்லை. நம்மை காட்டிலும் கொஞ்சம் குறைவுபட்ட ஜனங்கள், ஏதாவது காரியத்தில் பலவீனப்பட்ட ஜனங்கள், பொருளாதாரத்தில் குறைவுபட்ட ஜனங்கள், அவர்களை அற்பமாக எண்ணுகிறவர்களாக இருக்கிறோம். அதுதான் வணங்கா கழுத்துள்ள சூழ்நிலை. வேற எல்லாமே நம்ம வாழ்க்கையில் இருக்கும். இஸ்ரவேலுக்கு இல்லாதது ஒன்றுமே கிடையாது. அவர்களுடைய காரியத்தில் மிக ஆச்சரியமானது என்னன்னா, கால் பதித்தால் ஒரு அடி முடத்திற்கு ஒரு நாள் நடைபயணத்திற்கு காடைகளிலே நடந்தவர்கள். அவர்களை காட்டிலும் சிறப்பானவர்கள் ஒருவரும் கிடையாது. அப்படி அவர்களை கர்த்தர் வைத்திருந்தும் அந்த ஜனம் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக இருந்தார்கள் என்பதை கர்த்தர் பார்த்து, இந்த காரியத்தை நிமித்தம் கர்த்தர் அவர்களை நான் உங்களோடு கூட இருக்க மாட்டேன், உங்களை நான் நடத்த மாட்டேன் என்று கர்த்தர் பின்வாங்குகிறதை பார்க்கிறோம். அது அந்த ஜனத்திற்கு துக்கமாக இருந்தது. அட்லீஸ்ட் அதுவாக இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில் அது கூட இல்லையே. ஆண்டவர்களே என்ன அப்படிங்கிற அளவுக்கு தான் வாழ்ந்துருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு தெய்வ பயம் இல்லை. வேற என்ன காரியம் நம்முடைய வாழ்க்கையில இருந்தாலும் சரி. நேற்று தினத்துல இரவு ஜெபத்துல நம்ம அதுதான் தியானிக்கணும். தெய்வ பயம் உன்னுடைய வாழ்க்கையில இல்லை என்றால், தெய்வ பயம் இல்லாத எந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் மற்ற எல்லாம் வேஸ்ட், எல்லாம் வேஸ்ட். ஏன்னா வேற எல்லாமே இருக்கும். அது நல்லா சாப்பிட்டாச்சுன்னா அந்த நாட்டில் உட்கார்ந்துருக்கிறது நமக்கு கஷ்டமே இருக்காது. பசி இருந்துச்சுன்னா நம்மளால உட்காரவே முடியாது. ஜெபத்தில் தூக்கமே வரலைன்னா நைட் ஃபுல்லாக இருந்தாலும் ஜெபம் பண்ணுவோம். தூக்கம் வந்துச்சுன்னா அது எந்த ஜெபமாக இருந்தாலும் நம்மளால முடிஞ்சா அந்த காரியத்தை செய்வோம், முடியலன்னு அதை செய்ய மாட்டோம். ஆனால் தெய்வ பயம் உள்ள மனுஷன் அப்படி இருக்க முடியாது. தெய்வ பயம் உள்ள ஒரு மனுஷன் அப்படி இருக்க முடியாது. இயலாமையின் மத்தியில் என் கர்த்தரை துக்கப்படுத்தி விடுவேனோ, என் தேவனாகிய கர்த்தருடைய எதிர்பார்ப்புக்கு ஏமாற்றத்தை கொடுத்து விடுவேனோ, என் தேவனாகிய கர்த்தர் இதன் நிமித்தமாக என்மேல் அவர் வருத்தப்பட்டு விடுவாரோன்னு சொல்லி தன்னை வருத்தி ஆகியும் கர்த்தருடைய காரியத்தை செய்வோம். அது தெய்வ பயம். அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். இன்னைக்கு நம்ம எத்தனை இடத்துல அப்படி இருந்து கொண்டு இருக்கோம். தெய்வ பயம் இல்லைன்னா வணங்கா காலத்துல சும்மா சாதாரணம். அது தன்னை போல நம்மளுடைய காலத்தை நீண்டுட்டு போயிடும். அதுக்கு நீ ஒன்றும் ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம கிட்ட தியாரிட்டிகளாக கேட்டோம்னா நம்ம நிறைய காரணங்கள் சொல்லணும். நான் அந்த மாதிரியான ஆள் கிடையாது, நான் வணங்கா காலத்துள்ள ஆள் கிடையாது. கூட யார் கேட்க போறா? வேகம் சொல்லுகிறது இப்படிப்பட்ட ஜனத்திற்கு அவர் விலகி போயிடுவார். அவர் உன்னோட போராடி கிடக்க போறது கிடையாது. வணங்கா கழுத்துள்ள ஜனங்களுக்கு கர்த்தர் விலகி போயிடுவார். நம்ம சொல்லுகிறார் இஸ்ரவேல் ஜனங்கிறதுனால அதுக்கு மோசையை போட்டு சொல்லிட்டு போறாரு. நம்ம மாதிரி ஜனங்களுக்கு சொல்லாம போயிடுவார். அவர் போனதுக்கு அப்புறம் நீ என்ன செய்ய போற? அதுக்கப்புறமா அதே ஜெபம் இருக்க போது, அதே ஆராதனைகள் இருக்க போது, அதுக்கப்புறமா அதே வழிபாடுகள் இருக்க போது, அதே ஊழியங்கள் இருக்க போகிறது, அதே போல எல்லா காரியங்களும் இருக்க போனா அவர் இல்லையே. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் இல்லாமல் இருக்கிறதுக்கான சூழல்களுக்கு காரணம் என்ன? அதனால வசனம் சொல்லுது, அவர் அங்கே அவர்களுக்கு நான் விலகி போவேன் என்று சொல்கிறார். ஏனென்றால் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மோசையோடு சொல்லியிருந்தார். எதற்காக இப்படி சொன்னாலும் தெரியுது. ஒருவேளை இன்னைக்கு வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் நீங்க, அதனால உங்களுடைய ஆபரணங்கள் எல்லாம் கலடி போடுங்கன்னு ஆண்டவர் சொல்றாருன்னு உங்க ஊழியக்காரர் சொல்லுவானால் அடுத்த நிமிஷம் அவன் உயிரோடு இருப்பானாங்கிறதே கேள்வி.
இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் மோசே இடத்துல சொல்லியிருக்கிறார், இது வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், கழுத்து நிறைய நகை போட்டு என்ன பிரயோஜனம், அந்த கழுத்து வணங்கா கழுத்துள்ளதாக இருக்கிறதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அதை சொன்ன உடனே அவர்கள் அந்த காரியத்திற்கு கீழ்ப்படுகிறார்கள். இங்க வசனத்தின்படி இந்த ஜனங்கள் இவர்கள் தங்களுடைய ஆபரணங்களை கலட்டு, ஏன்னா அவர்களுக்கு அதுதான் வணங்கா கழுத்திற்கு காரணமாக இருந்தது. அவருடைய வாழ்க்கையில அவருடைய மேன்மைகள், அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபைகள், கர்த்தர் கொடுத்த வசதிகள், கர்த்தர் கொடுத்திருந்த எல்லா செல்வாக்குகளும் அவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக இருப்பதற்கு அது காரணமாக இருந்தது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துல இந்த ஆபரணங்களை கலட்டி இதை வச்சுதான் அவங்க பொன் கல்குட்டியை செய்து அதை வழிபட ஆரம்பித்தார்கள். இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் கிறிஸ்தவ சபையாகி உன்னை பார்த்தும் என்னை பார்த்தும் சொல்லுகிறார், உனக்கு தேவன் கொடுத்திருக்கிற எந்த ஸ்லாக்கியங்களை பயன்படுத்தியும், எந்த வாய்ப்புகளை பயன்படுத்தியும், எந்த வசதிகளை பயன்படுத்தியும் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக நடமாடியாதீங்க. தாழ்மை ரொம்ப முக்கியமானது. உன்னுடைய வாழ்க்கையில சிறுமைக்கு போகாமல் இருக்க வேண்டுமானால், உன்னுடைய வாழ்க்கையில தள்ளப்பட்ட நிலைமைக்கு போகாமல் இருக்க வேண்டுமானால் தாழ்மை மிக அவசியமானது. தாழ்மை மிக அவசியமானது. உங்களுடைய எல்லா ஜனத்தினிடத்திலும் பார்க்கணும். ஒரு சின்ன பையனுக்கு ஒரு வேலை சொன்னா கூட அடுத்து அவனை விட சின்ன பையன் வந்து என்ன தேடி பிடிச்சி அவங்க அதை தள்ளுவாங்க. வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் நம்ம அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். உங்களுடைய வாழ்க்கையில அந்த காரியங்கள் அப்படியே நுழையும். பாம்பு, நாகப்பாம்பு குட்டியா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க அதை தொட்ட உடனே அதை படம் எடுக்க பிரயாசப்படும். உன்னுடைய வணங்கா கழுத்துள்ள ஜனம் சாயல் உன் பிள்ளைகளிடத்திலும் உன் பேர பிள்ளைகளிடத்திலும் அப்படியே தொடருது. அது எந்த இடத்துல அதை கொல்லணும். இங்க வசனம் சொல்லுகிறது, இவைகள் எதனிடத்தில் வந்ததுன்னு கர்த்தர் பார்க்கிறார், அடிச்சு சொல்றாரு, ஆபரணங்களை கலட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் அதற்கான பிரயாசம் சொல்லுவாங்க. கீழே உள்ள வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் கர்த்தர் மோசேயோடு பேசினார். தேவன் சொன்ன காரியத்தை செய்யும்படி இவர்களுக்கு சொன்னான். அவர்கள் அதை செய்து அவர்கள் காத்திருந்தார்கள். கர்த்தர் மோசேயோடு பேசினார். என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை செய்யும் போதுதான் அவர் பேசுவார். நீங்கள் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை செய்யாத போது ஊழியக்காரனிடத்திலும் கர்த்தர் பேச மாட்டார். மோசேக்கு என்ன சொல்றாரு? மோசேயை பார்த்து, நீ தான் இந்த ஜனங்களை நடத்திட்டு வந்த, அவங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக இருக்காங்க, அதனால நீ போ, நீ ஒரு 4 நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ண, அப்படிலாம் சொல்லல. அந்த வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் ஆபரணங்களை கலட்டி என் சமூகத்துல வந்து தங்களை தாழ்த்தும்படி சொல். அவர்கள் அதை செய்தார்களே ஆனால் நான் உன்னோட பேசுகிறேன். இல்லைன்னா நீ உன் கதையை பார்த்துட்டு போயிட்டு அவ்வளவுதான். பிரதிநிதிகளை ஏற்படுத்தி வைத்திருக்கலாம். ஆனால் இந்த ஜனத்திற்காக அவன் எந்த பிரயாசத்தையும் தேவன் சொல்லுகிறதை மட்டும்தான் செய்ய முடியும். அதனாலதான் அவன் புலம்பி சொல்லுவான். 14ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 13ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. மோசே சொல்லுகிறான் ஆண்டவரை பார்த்து, உம்முடைய கண்களில் தயவு கிடைப்பதற்கு, எனக்கு கிருபை கிடைப்பதற்கு உம்முடைய வழிகள் எனக்கு வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான். இந்த ஜனத்திற்காக அவன் தேவ சமூகத்தில் பகிர்ந்து பேசுகிறான். இவர்கள் உம்முடைய ஜனம் என்பதை நினைத்தருளும். They are God's people. நம்ம நினைக்கலாம், நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவன், ஆண்டவரை தெரிந்தெடுத்தார், எல்லாம் சரிதான். பட் there is a chance that God may forget you. மறந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்காக பிரதிநிதிகளை ஏற்படுத்தி ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறார். He want to transform the message from the God and he want to submit you in the legs of God. கர்த்தருடைய பாதங்களிலே கால்களிலே உங்களை கொண்டு போய் சமர்ப்பிக்க வேண்டிய வேலை அவனுக்கு இருக்கிறது. அதனால மோசே சொல்ல, இது உம்முடைய ஜனம் என்பதை நினைத்தருளும். இந்த ஜனத்தை நீர் தெரிந்தெடுத்து இவர்களை பிரித்து கொண்டு வந்தீர் என்பதை நினைத்தருளும். ஏன்னா கர்த்தர் அதை மறந்து போவார். அநேக நேரங்களிலே நம்ம ஆண்டவர் மறந்து போவதற்கான சூழல்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த இடத்துல நான் வணங்கா கழுத்துள்ள ஜனமாக, வணங்கா கழுத்துள்ள மனுஷனாக, வணங்கா கழுத்துள்ள மனுஷியாக நடந்தேன் என்பதை ஆராய்ந்து பாருங்க. அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் உன்னை மறந்து போனதற்கான காரணம். அதுதான் கர்த்தர் உன்னை மறந்து போவதற்கான சூழ்நிலையாக இருக்கிறது. நிறைய நேரங்கள் அப்படிதான் இருக்கும். சில ஜனங்களை லேசா அசால்ட்டா அவங்களை காயப்படுத்தி போயிடுவோம். அவங்களும் அதை காமிச்சிக்க மாட்டாங்க. உன்னை
உன்னுடைய வார்த்தைகளினால, உன்னுடைய செயல்களினால, உன்னுடைய சூழ்நிலைகளினால எதனால வேணாலும் இருக்கலாம். அதனால காயப்படுத்தி போயிருக்கு. அந்த கீறல் அவர்களை வேதனைக்குள் நடத்தும். ஃப்ராக்சர், ஹார்ட்டை ஃப்ராக்சர் பண்ணிருக்கீங்க. அது அவர்களுக்கு வேதனைகளை கொடுத்து கொண்டிருக்கும். அந்த வேதனை கர்த்தர் உன்னை மறந்து போகும்படி செய்யும். திரும்ப அந்த பாண்டியத்துக்குள்ள நீ வருவது ரொம்ப கஷ்டம். காரணம் வணங்கா கழுத்து. இதை நான் இந்த இஸ்ரவேலுக்குள்ள கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், இந்த ஜனத்தை நான் நிர்மூலம் பண்ணும்படி அவர்களை ஒப்பு கொடுப்பேன், அவர்களை நான் மறந்து போவேன். மோசே சொல்றான், இது உம்முடைய ஜனம் என்பதை நினைத்தருடும், அவர்கள் உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பார்கள் என்பதை நினைத்தருடும். அப்பதான் ஆண்டவர் சொல்கிறார், அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். என் தேவனாகிய கர்த்தருடைய சமூகம் முன்பாக செல்ல வேண்டுமானால் நாம் நம்முடைய வணங்கா கழுத்துள்ள சூழல்களுக்கும் நாம் தேவனுக்கு விரோதமாக செயல்பட்ட காரியங்களுக்கும் அவரிடத்தில் ஒப்புரவாகி அவருக்கு நம்மை நினைப்பூட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். கீழோட வசனத்தை வேகமா வாசிங்க. அப்பொழுது அவர் 3 மகன்களை அதற்கு அவர், என்னுடைய தயவில் எல்லாம் நான் உனக்கு முன்பாக பண்ணி அதற்கு நாமத்தில் முன்பாக கவர்மெண்ட் திங்கள் சுத்தமாக இருக்கிறோம், அவன் மேல் திரும்பியாக இருக்கிறேன், கவர்மெண்ட் சுத்தமாக இருக்கிற சுத்தமாக இருக்கிறோம், அவன் மேல் சுத்தமாக இருக்கிறேன். நீ என் சட்டத்தை காக்க மாட்டாய், ஒரு மனுஷனும் எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பதை எதனால் அறியப்படும்? நீர் எங்களோட வருவதனால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான் என்று சொல்லப்பட்டிருக்கும். மோசே ஆண்டவர் சமூகத்தில் கேட்கிறான். அவர் சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். ஆனா அவன் தெளிவாக கேட்கிறான், அதை எப்படி நான் தெரிந்து கொள்ள முடியும்? நீர் எங்களோடு கூட இருக்கிறதுனால் அல்லவா நாங்கள் அதை புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லுகிறான். அவனுக்கு கர்த்தர் செவி கொடுத்து சொல்கிறான், நான் உன்னோடு இருப்பேன், இந்த வார்த்தைகளின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று சொல்லிட்டு சொல்றாரு. நான் எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருக்கிறேனோ அவன் மேல் கிருபையாக இருப்பேன், நான் எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திரும்பவும் கழுத்து வணங்க கழுத்து மாதிரி ஆயிடுச்சுன்னா அவர் மாறிடுவேன்னு சொல்றாரு. அவர் இவ்வளவுதான் இறங்கி வர முடியும் நம்மளுடைய வாழ்க்கையில். நம்ம என்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படித்து நடக்கிறோமோ அன்னைக்கு அவர் நம்ம கிருபையாக இருப்பார். என்னைக்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படித்து நடக்கிறோமோ அன்னைக்கு அவர் நம்ம கிருபை இறக்கமாக இருப்பார், கிருபையாக இருப்பார். நீ மாறும்போது அவரும் மாறுவேன் என்று சொல்லுகிறார். மோசேயினுடைய காரியத்தின் நிமித்தம், அவன் தேவ சமூகத்தில் போராட்டத்தின் நிமித்தம் அவர் சொல்கிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், ஆனாலும் எவன் மேல் நான் கிருபையாக இருக்க நினைக்கிறேனோ அவன் மேல் கிருபையாக இருப்பேன், எவன் மேல் இரக்கமாக இருக்க நினைக்கிறேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன் என்று சொல்கிறார். கூட்டத்தோடு சேர்ந்து போக முடியாது. நமக்கு இப்ப நிறைய பேருடைய என்ன பண்ணலாம், எப்படியோ ஆலயத்துக்கு போயிட்டோம்னா அல்லது சூழ்நிலைகளை பார்த்துட்டோம்னா நம்மளுடைய காரியங்களை ஜெபத்துல பங்கெடுத்துட்டோம்னா அப்படி அல்ல. கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை அப்படி அல்ல. உன்னுடைய தனிப்பட்ட ஜீவியத்தை கர்த்தர் பார்க்கிறார். உண்மையில் அவர் இரக்கமாக இருக்கும்படி சூழ்நிலைகள் இருக்க வேண்டும், உண்மையில் கிருபையாக இருக்கும்படி அவருடைய சூழல்கள் இருக்க வேண்டும். காரணம் அவருடைய சமூகம் உன்னோடு வந்து உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறது. அவருடைய சமூகம் உன்னோடு கூட வந்து அவர் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். உண்மையில் கிருபையாக இருக்கவும் உண்மையில் இரக்கமாக இருக்கவும் நீங்கள் தேவ சமூகத்தில் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக இல்லாத பிடிப்புகளை மாற்றிக்கொள்ளுங்க. தாழ்மையின் சாயலை உடையவர்களாக இருங்க, பொறுமையின் சாயலை உடையவர்களாக இருங்க, தேவன் விரும்புகிற சாயலை உடையவர்களாக இருங்க. அவர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். அவர் நிச்சயம் உங்களுடைய காரியத்தில் கர்த்தர் வெற்றியை கட்டிவிடுவார். காரணம் அவர் இரக்கம் மன உருக்கம் உள்ள தேவன். அந்த காரியத்தை மோசே பயன்படுத்துகிறான். ஆனால் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் எவன் மேல் இரக்கமாக இருக்க விருப்பமாக இருக்கிறேனோ, எவன் மேல் கிருபையாக இருக்க நான் விரும்புகிறேனோ அவன் மேல் இரக்கமாயும் அவர்கள் மேல் கிருபையுமாக இருப்பேன்.
பட்சபாதம் பார்க்கிற தேவன் அல்ல. மாறாக இந்த வணங்கா கழுத்துள்ள ஜனமாக இருக்க விரும்புகிறவங்க நான் இரக்கமாக இருக்க முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். வணங்கா கழுத்துள்ள ஜனத்தின் மேல் நான் கிருபையா இருக்கவே முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம எப்படிப்பட்ட ஜனமாக இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அதை பொறுத்துதான் கர்த்தருடைய கிருபையும் அவருடைய இரக்கங்களும் நம்ம காணப்படும். கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஜனம் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக இருக்கிறார்கள். என்னையா செய்யணும்? ஆண்டவர் சமூகத்தில் கேட்கிறோம். சொல்ற ஆபரணங்கள், இவர்களுக்கு ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் இருக்கிற செல்வாக்குகள் தான் அவங்களை வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக வைத்திருக்கும். அதை கலற்றி போட்டுவிட்டு என் சமூகத்திற்கு வர சொல்லி அதை கேட்டார்கள். அதுக்கப்புறம் மோசே ஆண்டவர் சமூகத்தில் பேசவே முடிஞ்சது. அவர் சொல்றதை கேட்க மாட்டான், அவர் சொன்னபடி செய்ய மாட்டேங்கிறாங்க, ஆனாலும் இறக்க காட்டுங்கப்பா அப்படி அவனால் பேச முடியல. ஆனால் கர்த்தர் சமூகத்தில் போய் மகா தைரியமாக கேட்குறான், எப்படி அறிந்து கொள்ள முடியும்? நீ கோவில்பட்டீங்க, உங்களுடைய சமூகம் இருக்கிறது என்பதை நீ வந்ததற்காக நம்ம பார்க்கணும். ஆண்டவர் அழகாக மோசையோடு அன்பா சொல்றார், நான் வருவேன், ஆனால் எவன் மேல் இறக்கமாக இருக்க விரும்புகிறேனோ, எவன் மேல் கிருபையாக இருக்க விரும்புகிறேனோ அவன் மேல் கிருபையும் இரக்கமாக இருக்கும். இன்றைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டியதாக, நாங்கள் வணங்கா கடத்துள்ள ஜனங்கள் தான் அன்றே. ஆனாலும் கர்த்தாவே, எங்கள் மேல் நீர் இரக்கமாக இருக்க வேண்டும், நீர் கிருபையாக இருக்க வேண்டும். அதற்காக எங்களுடைய எல்லா காரியங்களையும் நாங்கள் மாற்றிக்கொண்டு உங்களுடைய கிருபைக்காக காத்திருக்கிறோம், உங்களுடைய இரக்கங்களுக்காக காத்திருக்கிறோம். நீரே தேவன் என்று அறிந்து கொள்கிறோம். உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தரை செய்யணும் சொல்லியிருக்கிறேன். அன்பும் இறக்கம் இந்த பரலோகத்தின் பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேளையில் நீங்கள் அநேகம் பேர், எங்கள் அனைவரும் அநேக நேரங்களில் வணங்கா கடத்துள்ள ஜனங்களாக இருக்கிறோம், ஈர்மாப்புள்ளவர்களாக இருக்கிறோம். எங்கள் மேல் கிருபையாக இருப்பதற்கு தடையாக எங்களுடைய வணங்கா கழுத்துகள் இருக்குமானால், அதன் ஆபரணங்கள் இருக்குமானால் கர்த்தர் அவைகளை கலற்றி போட்டு அந்த வணங்கா கழுத்தை கர்த்தரை மாற்றி போட்டு எப்படி ஆகியும் அந்த கிருபை விளைகளை வைத்துக் கொள்ள கர்த்தர்களுக்கு உதவி செய்யுங்க. அதற்கான சாத்தியங்களை கற்றுக் காண்பீங்க, காரணங்களை கற்றுக் காண்பீங்க, சரி செய்ய கற்றுத் தரப்படுங்க. உங்கள் நாம மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். பரமங்களுக்கு பிதாவே, கஷ்டப்படுவதாக சித்தம் பரமத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக கடனாளர்களை நாங்கள் மணிக்கிறது போல கடனை எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாம தேவி திரசித்துக்கொள்ள ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்றைக்கும் உடையவர்களே. ஆமென். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியம் என்றும் என்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. அனுக்கிரக வார்த்தையோடு